الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஹஸரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழும்படியும் அவனது கட்டளைகளை எடுத்து நடந்தும் அவன் விலக்கிய விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து வாழுமாறு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 1444 வருடத்தின் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதன் பாதியில் இருக்கிறோம். இன்று பிறை 15வது நோன்பை நோற்றிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த சிறப்பான மாதத்தின் அபரிவிதமான சிறப்புகளையும் கண்ணியங்களையும் அதிகமாகவே நாங்கள் கேட்டிருக்கிறோம். உண்மையிலேயே சிறப்பான மாதம்தான், கண்ணியமான மாதம்தான். அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா விசேஷமான அருள் பார்வைகளை நிறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். 15 நாட்களாக நாம் நோற்ற நோன்பினூடாக இந்த நோன்பு எங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்குதோ, எதை நாங்க அடைய வேணுமோ அது எங்கள்கிட்ட வந்ததா, அதை உண்டாக்கி கொண்டிருக்கிறோமா என்கிறது தான் நாங்க கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இந்த மாதத்தை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய எல்லா வாயல்களும் திறக்கப்பட்டிருக்கிறது.
ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், ஒரு கதவாவது மூடப்படல. இன்றைய நாள் வரைக்கும் எல்லா சொர்க்கத்துடைய வாயல்களும் திறக்கப்பட்டு எங்களுக்காக அலங்கரிக்கப்பட்டு அது எங்க பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய வாயல்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. எத்தனை வாயில் இருக்கிறதோ அத்தனை வாயல்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப், இன்றைய நாள் வரைக்கும் இந்த 15 நாளிலேயும் ஒரு நேரமாவது ஒரு தடவையாவது அதன் ஒரு வாயிலையாவது அல்லாஹ் திறக்கவில்லை, திறக்க மாட்டான், மூடப்பட்டே இருக்கிறது. இந்த ரமதானில் 29 30 நாட்கள் வந்தால் அந்த ஒரு நாளிலாவது நரகத்தை அல்லாஹ் திறக்க மாட்டான், ஒரு தடவையாவது. அப்பொழுது சிறப்புகள் நிறைந்த மாதம். வேற எந்த மாதத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, நோன்பு நோற்று இவ்வளவு பெரிய அல்லாஹ் ஏற்பாட்டை செஞ்சு எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்டா? தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். அடிப்படை அதுதான் நோன்புல. சொர்க்கத்தை காட்டி நரகத்தை பயமுறுத்தி நரகத்தை மூட வச்சு ஷைத்தான அவனை அடக்கி வச்சு எங்கள்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஏ ஈமான் உள்ளவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமை விதியாக்கப்பட்டிருக்குது. எதற்காக? லஅல்லகும் தத்தகூன், தக்வாவை உண்டாக்குங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம் என்கிறது என்ன? வெளியால உள்ள சில ஏற்பாடுகள் மட்டுமல்ல, உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய பயம் உண்டாகணும். உள்ளமை அல்லாஹ்வை பயப்படணும். எல்லா நிலைகளிலேயும், தனிமையில, ரகசியத்தில, பரகசியத்தில, பஜார்ல, வீட்டில, திருமணத்தில, குடும்ப வாழ்க்கையில, உறவு முறைகளோட முழு இடத்திலையும் அல்லாஹ்வுடைய பயத்தை எதிர்பார்க்கிறான், தக்வாவை எதிர்பார்க்கிறான். அவன் பயந்து வாழ்றதெல்லாம் எதிர்பார்க்கிறான். குர்ஆன்ல கண்ணியமானவர்களே, சொர்க்கம் யாருக்குண்டா? உஇத்தத்தில் லில் முத்தகீன், தக்வா உள்ளவங்களுக்குன்னு சொல்றான். தக்வா உள்ளவங்களுக்கு சொர்க்கம். இந்த தக்வா உள்ளவங்களோட வாழ்க்கை பிடிக்கும், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்களோட. நான் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஹதரத் இப்னு உமர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பிரயாணம் செய்யறாங்க மதீனால. அந்த பிரயாணத்துல பகல் நேரத்துல தன்னோடு போன சஹாக்களோட சேர்ந்து பகல் உணவுக்காக உட்கார்றாங்க ஒரு இடத்துல. சுப்ரா விரிக்கப்படுகிறது, சாப்பாடு வைக்கப்படுகிறது. அந்த வழியாக ஒரு ஆடு மேய்க்கிற இடையன், ஒரு வாலிபர் ஆடுகளோட போறார். இவ்வளவு மறதி எல்லாம் அந்த வாலிபரை வாங்க சாப்பிடுவோம். அந்த ஆடு மேய்க்கிற புள்ளதான் இன்னொருத்தருக்கு கிட்ட வேலை செய்யறார். ஒரு வாலிபர் அவர் என்ன சொல்றாருண்டா, இல்ல எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிட இயலா, நான் ஒரு நோம்பாளியாக இருக்கிறேன், ரமலான் காலமும் அல்ல. அதுக்கு பின்னால அந்த ஆட்டு மேய்க்கிற பொடி என்ற அந்த இடை என்ற தக்குவாவை தட்டி பார்க்கிறாங்க. கேக்குறாங்க, இந்தாங்க எங்களுக்கு ஒரு ஆட்டை தாங்க, நாங்க அத அறுத்து சாப்பிடணும், அதுக்குரிய கிரயத்தையும் பணத்தையும் தந்துடுறோம். அந்த இடையன் அந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன சொல்றார், இல்ல அந்த தர ஏலா, அது ஏண்ட இல்ல, இதுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், சொந்தக்காரர் இருக்கிறார், அவருடைய அனுமதியில் இதை விற்கிறதுக்கு எனக்குரிய பொறுப்பு ஆடை மேய்க்கிறது மட்டும்தான்.
அப்படி சொல்ல போக்கல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி எஜமான் ஆட்டுடைய ஓனர் பார்த்து கொண்டு அழைக்கிறார். சகோதரர்களே, நிறைய பேருக்கு என் சமூகத்தில் இந்த வினா வரும், இந்த கேள்வி. பாஸ் பார்த்து கொண்டு அழைக்கிறார், முதலாளி பார்த்து கொண்டு அழைக்கிறார், எங்களுக்கு இந்த இடத்துல வேண்டியது செஞ்சு கொள்ளும் தானே, வேண்டிய கணக்கை காட்டிக் கொள்ளும் தானே. அந்த வாலிபர் என்ன சொல்றார்? இல்ல இல்ல, எஜமான் பார்க்கலாட்டியும் அவருக்கு இதுல கணக்கு வழக்குகள் ஒழுங்கா இப்ப கொண்டு போய் கொடுத்தாலும் பார்க்கலாட்டியும் என்னையும் எஜமானையும் உங்களையும் படைத்த ரப்பு அந்த அல்லாஹ் எங்க போய்த்துட்டா? அவனுக்கிட்ட கணக்கு கொடுக்கணும், அவன்கிட்ட பதில் சொல்லணும். அவன் என்ன நிறுத்தாட்டி கேட்பானே என்ற உணர்வோட பதில் சொல்லுகிறார் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வாலிபர் அந்த பதில கேட்டு எழுதுறாங்க கிதாபில, யுரத்தித் திருப்பி திருப்பி. இப்னு உமர் ரலியல்லாஹு மிகப்பெரிய சஹாபி, அவங்க அடிக்கடி ஃபஅய்னல்லாஹ் 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 சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். சகோதரர்களே, இது தக்வா. இந்த பயம் எங்களுடைய உள்ளத்திலே எவ்வளவுக்கு இருக்குது? நாங்கள் அல்லாஹ்வை உண்மையாகவே பயப்பட வேண்டிய பல இடங்கள்ல பயந்து கொண்டிருக்கிறோமா? தனிமையில, எத்தனையோ கட்டங்கள்ல. சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழும் பொழுது எங்களோட உலக வாழ்க்கையும் எல்லாம் செழிப்பாக்குறான், சிறப்பாக்குறான். அந்த ஆடு மேய்ச்ச இடையனுக்கு அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததுனால பின்னால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்ட அவர் வேலை செய்யறார், அவருடைய எஜமான் யாரு, அவரெல்லாம் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த வாலிபரை விடுதலை செஞ்சு அந்த ஆடுகள் எல்லாம் வேங்கி அவர் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரராக ஆகிற அளவுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தார். அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம், தக்வா. கண்ணியமானவர்களே, தனிமைகள் ஆகப்பெரிய அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய இடங்கள். ரகசியத்துல வெளியில காட்டிக்கொள்ளேலும் அல்லாஹ் தக்வாதாரி. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது போல தனிச்சிட்டா எங்கட தனிமை வாழ்க்கைகள் அது விசேஷமானது. ஒரு இரவுல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே உள்ளவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க உற்று நோக்கிறதுக்காக போவாங்க. ஒரு இரவு ஒரு புடிச்ச வீட்டுட்டு நிக்கும் பொழுது வீட்டுக்குள்ள உம்மட மகளோட சத்தம் கேக்குது, பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கறந்து வந்திருக்கிற பால், அவங்க பால் வியாபாரம் செய்யறவங்க, கறந்து வந்திருக்கிற பால் அது நாளைக்கு பஜாருக்கு கொடுக்க போதா? உம்மை சொல்றா, மகள் கொஞ்சம் தண்ணிய மிஸ் பண்ணுவோம், தண்ணிய கலந்து கொள்வோம். மகள் கேட்கிறோம், அம்மா யார்கிட்ட ஆட்சி தெரியுமா? உமருடைய ஆட்சி. இந்த செய்தி அவங்களோட காதுக்கு பெய்துட்டான், அவங்களுடைய முன்னையை பெய்துட்டான், எங்களுக்கு பெரிய அவமானமாகிடும். உம்மை சொல்றா, மகள் உமர் பார்த்து கொண்டே இருக்கிறார், உமருக்கு இது தெரியுமா? சகோதரர்களே, அந்த இளம் பெண், அந்த மகள் உம்மக்கு கொடுக்கிற பதில், உம்மா உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உமர் பார்க்கல, உமர் ரப்பு பார்க்கிறான், ஏண்டோட ரப்பு பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய பயம், தக்வா எங்கட பிசினஸ்ல, எங்கட குடும்ப வாழ்க்கையில, எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில இது வரணும். இதுக்குத்தான் நோன்பு, இதுக்குத்தான் பசி, இதுக்குத்தான் தாகம், இதுக்குத்தான் தராவே, இதுக்குத்தான் சதகா, இதுக்குத்தான் ஜகாத். அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்க, இறையச்சம் உள்ளவர்களாக ஆக. அந்த நிகழ்வுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு தண்ட மகன் அனுப்பி, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு வரவழைச்சி உம்ம மகளோட பேசி முடிவுல, சகோதரர்களே, கலீஃபா உமர் ஆட்சியாளர், அதிகாரம் படைத்தவர், தண்ட மகனுக்கு பொருத்தமான ஒரு
மனைவி தண்ட மகனுக்கு பொருத்தமான ஒரு பெண் அமைஞ்சிட்டது என்று மன சந்தோஷப்பட்டு பால் வியாபாரி என்ற அந்த தாயுடைய தக்குவா உள்ள அந்த பெண்ணை திருமணம் பேசி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. குவாலிபிகேஷன் என்ன? தக்குவா. வேற எதையும் பார்க்கல. பால் விக்கிற பெண் தான். யார்த மகனுக்கு? ஜனாதிபதி அதிகாரம் படைத்தவருடைய மகனுக்கு. ஆசிம் ரலியல்லாஹு அங்க பரம்பரையில பாருங்க, அவங்க பால் வியாபாரம் செஞ்சதுனால அப்படின்னு ஃபேமிலின்றதுனால அல்லாஹ் கையுட்டானா? அவங்கட பரம்பரையில வந்தவங்க தான், அவர்களுடைய பிச்சனத்துல வந்தவங்க தான் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களும் யார்? ஒரு இறையச்சமுள்ள அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆட்சியாளர். அவரோட ஆட்சி காலத்துல பஞ்சமே இல்ல. ஜகாத் எடுத்துக்கொண்டு செல்வந்தர்கள் சுத்துவாங்க. ஜகாத்தை எடுக்க ஆள் இல்ல. அல்லாஹ் துனியாவை திறந்து கொடுத்தான். எதுக்குண்டா அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள்ட்ட தக்வா அல்லாஹ்வுடைய பயம். ஆட்சியாளர் பால் வியாபாரம் செஞ்ச தன்னுடைய பரம்பரையில உள்ள உம்மட அவங்களோட பரம்பரையில வந்த ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தக்வா இறையச்சம். ஆட்சியாளர் தான். இரவுல ரமதான்ல ராவு மட்டுமல்ல, எங்களுக்கு தராவீகும் கியாமுல் லைலும் தான் இரவு தொழுகை. நாங்க இரவுல முழிச்சு தொழுகிறோம். அப்ப எமது முன்னோர்கள் ரமதான் மட்டுமல்ல ஏனைய காலங்களில் இரவு தொழுகையில் சுப்ஹானல்லாஹ். அந்த ஆட்சியாளர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு இரவு எழுதுறாங்க. இரவு தொழுகைக்காக தக்பீரை கட்டினவங்க நடுநிசி ஆகுது. 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி சாராகும் வரைக்கும் 2 ரக்காத்துல ஓதின எத்தனை ஜுஸ்? இல்ல ஒரே ஒரு ஆயத். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன் வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். அல்லாஹ் சொல்றான், அவங்கள நிறுத்தாட்டுங்க, நில்லுங்க, விசாரிக்கணும் அவங்கள. குர்ஆன் ஆயத் இத ஓதி முழுக்க அழுகிறாங்க. சகோதரி, இது தக்வா அல்லாஹ்வுடைய பயம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சொல்லும் பொழுது இது யாருக்குண்டா மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், ரகசியமாக தனியா இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவங்களுக்கு, தக்வா உள்ளவங்களுக்கு. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதம் வந்து அதன் 15 நாளை அடைந்த நாம் உள்ளத்துல கையை வச்சு கேட்போம், தக்வாக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? என்ன உள்ள எவ்வளவு அல்லாஹ் பயப்படுகிறது? வெறும் தொழுகையும் தாகமும் பசியும் தராவீகும் மட்டுமல்ல தக்வா. தக்வா நான் ஏற்கனவே சொன்ன ஆயத்தில் சொர்க்கம் அது தக்வாதாரிக்கு. இந்த தக்வாதாரியோட அடையாளம் என்ன? அதுக்குரிய குவாலிபிகேஷன் என்ன? தகமை என்ன? தக்வா உள்ளவங்களே அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வஸ்ஸர்ரா, அல்லாஹ்வுக்காக செலவழிப்பாங்க. தக்வா உள்ளவங்க எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக செலவழிப்பாங்க. நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் ஏழ்மையிலையும் செல்வத்திலையும் நெருக்கடியிலையும் எல்லா நேரத்திலும் தனக்கு எப்பொழுது வசதி இருக்குதோ எப்படி இருக்குதோ அப்படி செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். இது தக்வா உள்ளவருடைய சிஃபத். ரமலான்ல நாங்க நிறைய செலவழிக்கிறோம். நிறைய செல்வந்தர்கள் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறோம். நிறைய சதகாக்கள் தான தர்மங்கள் செய்யறோம். சதகா ஜகாத் தான தர்மம் செஞ்சு அதால சொர்க்கத்துக்கு பெரிய வலிய தேடிக்கொள்ளவும் மேலும். இன்னொன்றிக்குது, அல்லாஹ் எல்லா செல்வந்தர்களையும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அதே தர்மம், அதே சதகா, அதே ஜகாத்துகள் சில பொழுது நரகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து செலவழிக்கணும். யாருக்காக? யாருக்காக ஜகாத் கொடுக்கிறது? யாருக்காக சதகா கொடுக்கிறது? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். வேற இரண்டாவது எதிர்பார்ப்பு இல்லை. அதுல நல்லவர்கள் அப்படித்தான் செலவழிப்பாங்க, தக்வா உள்ளவங்க அப்படித்தான் செலவழிப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கொடுக்கும் பொழுது வல்லதீன யுத்தூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். தங்களுக்கு எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை அவர்கள் கொடுப்பாங்க. சதகாவாக கொடுப்பாங்க, ஜகாத்தாக கொடுப்பாங்க, வக்ஃபாக கொடுப்பாங்க. எப்படி எல்லாம் கொடுக்கல அப்படி கொடுப்பாங்க. ஆனா கொடுக்க போகல அவரோட உள்ளம் எப்படி இருக்கும்? வஜிலத்துன் வஜிலத்துன் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். என்ன ரப்பிட்ட போகணுமே, அவன்ட பயத்தோட பயந்து பயந்து கொடுப்பாங்க. வஜிலத்துன் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். கொடுக்கறதுல வேற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. வந்து கேட்கிறாங்க, கொடுக்கிறோமே, கரைச்சலுக்காக கொடுக்கிறோமே, கொடுத்தாகணுமே, ஜக்காத்தோட நிறைவேற்றி ஆகணுமே, அல்லது எடுக்கிறார்கள் எங்களை புகழணுமே, எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணுமே, எங்களை உயர்த்தி பேசணுமே, இது எதுவும் ஈக்காது. தக்வா உள்ளவங்க கொடுக்கிற கொடையில எது இருக்கும்டா வெறும் அல்லாஹ் மட்டும்தான். ஏசட்டும், பேசட்டும், தூற்றட்டும், நன்றி சொல்லட்டும், சொல்லாமல் இருக்கட்டும், வேண்டியது இகழட்டும், புகழட்டும், எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கொடுக்கிற ஒன்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சூரா தஹ்ர்ல அல்லாஹு தஆலா சில ஆயத்துகள்ல கொடுக்கக்கூடிய கொடையை பத்தி பேசுறான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. இந்த ஆயத்துக்கு தஃசீருடைய உலமாக்கள்கிட்ட பல நிலைப்பாடுகள் இருந்தாலும் இந்த ரெண்டு ஆயத்துகளும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விஷயத்துலதான் இறங்கி இருக்குது என்று கருத்துகளும் இருக்குது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டத்தோட சிரமத்தோட உழைச்சி வீட்டுக்கு சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடோட வரும் பொழுது அது சாப்பாடு தயாராகுது. அங்க ஒரு மிஸ்கீன், ஆலு பைத் நபியுடைய குடும்பத்தார்களே, இதோ மிஸ்கீன் பசியோட வந்து நிக்கலாம், ஏதாவது தாங்கேண்டாங்க. வீட்டுல உள்ளதெல்லாம் சூட்டி அப்படி கையில கொடுத்துட்டாங்க. அடுத்த தடவை கஷ்டத்தோடு ஏற்பாடு நடக்குது. இன்னொரு யத்தீம் புள்ளை ஒன்று வீட்டு வாசல தட்டி, ஒரு யத்தீம் வந்திருக்கிறேன், பசியோடு இருக்கிறேன், ஏதாவது கொடுங்களேண்டா. வீட்டுல இருந்த சாப்பாடு அப்படியே கையில கொடுத்தாங்க. அடுத்த தடவை ஒரு அசீர், சிறை கைதி, அவரும் வந்து பசிய முன்வச்சு சாப்பாட்டை கேட்கிறாங்க. வீட்டுல சின்ன ஏற்பாடுகள், கஷ்டப்பட்டு கூலி தொழில் செஞ்சு அதால கிடைச்சதை கொண்டு வந்து வீட்டுல சாப்பாடு ஏற்பாடு செஞ்சா இந்த அசீர் சிறை கையில கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்தாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. யாருக்குமே தெரியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியா. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா நாயகி, இவங்களுக்கு மட்டும்தான் செய்தி தெரியும், வேற யாருக்கும் தெரியா. இன்றைக்கு நாங்க அதை மிம்பர்ல இருந்து பேசி கேட்கிறோம்டா, அது ஏன் கொடுத்தான் என்றது அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஏன் கொடுத்தாங்க? அவங்க பசியோட தண்ட வயிற்ற கட்டி கொண்டு யதீமுக்கும் மிஸ்கீனுக்கும் கஷ்டப்பட்டவருக்கும் ஏன் கொடுத்தாங்க? இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ். நாங்க உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான், வேற ஏதாவது எதிர்பார்ப்பீங்க? லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா.
எடுத்தவங்க எங்களை புகழணும், எங்களை பாராட்டணும், எங்களுக்கு தலை சொரியணும், எங்களை கொஞ்சம் கண்ணியப்படுத்தணும், எங்களை கௌரவமா பேசணும், அது எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்காக கொடுக்க கிடைக்கிறது பெரிய பாக்கியம். சில நேரத்துல எங்களிடத்துல கேட்டு வருவாங்க, நாங்க முகம் சொல்லிச்சு ஏசி விரட்டிடக் கூடாது. கொடுக்க ஒண்ணுமில்லாட்டியும் சிரிச்ச முகத்தோட பதில சொல்லி அனுப்புறதும் சதகா. சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது கேட்டு வாரவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஹக் இருக்குது. وَفِي أَمْوَالِهِمْ حَقٌّ لِلسَّائِلِ சாயில் கேட்டு வாரவங்க கொடுங்க அவங்களுக்கு. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا السَّائِلِ فَلَا تَنْهَرْ கேட்டு வாரவங்களை விரட்டாதீங்க. பலர் தேவைகளை முன் வச்சு கேட்டு வருவாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்காக கொடுப்போம். முடியாவிட்டால் புன்முறுவல் பூத்து சந்தோஷமான பதில சொல்லி அனுப்புவோம் அல்லாஹ்வுக்காக. இன்னொரு சாராரு தந்த தேவைகளை வெளியே சொல்லிக் கொள்ள இயலாம கஷ்டத்துகளை சுமந்து கொண்டு தந்த வீட்டுல வயது வந்த மகள கல்யாண வேலைகள் இருக்குது, செஞ்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு செய்யணும். யார்கிட்ட போய் சொல்ல தன்மானம் உள்ளவர்கள் கேட்காம அல்லாட்ட மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. இவர்களை தேடி தேடி போய் குடுக்க சொல்லி குர்ஆன் சொல்லுது. அவங்க கேட்டு வர மாட்டாங்க. அவங்க மானம் உள்ளவர்கள், மரியாதை உள்ளவர்கள். அப்படியானவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, وَفِي أَمْوَالِهِمْ حَقٌّ لِلسَّائِلِ وَالْمَحْرُومِ மஹ்ரூம் கேட்காதவர்கள். வீடு வசதி இல்ல, பல வருடங்களாக கூலி வீட்டுல, சின்ன வீட்டுல, குடிச வீட்டுல, யாட்டை கையேந்தி கொள்ளேலா, சொல்லிக் கொள்ளேலா, கௌரவமானவங்க. இவர்களை இனம் கண்டு அல்லாஹ்வுக்காக அவர்களுக்கு வீடு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் செய்ய கிடைச்சிட்டா எங்கட சொருக்கம் அழகாகுது, எங்கட சொருக்கம் தயாராகுது. நரகத்தை அல்லாஹ் இழுத்து போட்டுறான், எங்கள்கிட்ட இருந்து எங்களை நரகத்தில் அனுப்பவே மாட்டான். குர்ஆன் சொல்லுது, வஸயுஜன்னபுல் அத்கா. அத்கா பயமுள்ளவங்க, அல்லாஹ்வை பயந்தவங்க, அவங்களுக்கு நரகம் விதிவிலக்காக்கப்படும். நரகம் போகல அவங்க யாருண்டா, அல்லதீ யுதி மாலஹு யதஸக்கா, தந்த சொத்தை பெரும் மனசு கொண்டு அல்லாஹ்வுக்காக செலவழிப்பாங்க. அல்லாஹ்வுக்காக செலவழிப்பவங்களுக்கு நரகம் போக இயலா. وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى. அல்லாஹ் சொல்றார், அவங்க கொடுக்கிற சதகால, அவங்க கொடுக்கிற தான தர்மங்கள்ல, அவங்க கொடுக்கிற ஜகாத்துல எதிலையும் யாரும் புகழணும், யாற்றையும் எதுவும் கிடைக்கணும், யாரும் ஏதாவது போற்றணும், இது எதுவும் இல்லை அவங்கள்ட்ட. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ரமலானுடைய மாதம் நாம் நிறைய சதகா செய்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம். இவைகள்ல நாங்க கட்டாயம் கவனிக்கணும். அதுபோல குடும்பத்துக்கு கொடுக்கணும். குடும்பம் ரமலான்ல குடும்பத்தை சேர்ந்து நடக்க வேண்டிய மாதம். எந்தெந்த உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை சேர்த்து கொள்ளணும், தாராளமாக கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பால்குடி சகோதரி ஷீமா பின்த் அல் ஹாரிஸ் நீங்க நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, தன்னுடைய பால் குடி சகோதரி என்கிற காரணத்தினால, அப்படி ஒரு உறவீக்கிறதுனால அவ திரும்பி செல்லும் பொழுது தனக்கிட்ட இருந்த 100 ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பினாங்க. 100 ஒட்டகங்கள். எதற்காக? அந்த உறவு முறைக்காக. உறவு முறைய பேன்ற மாதம் இது. எந்த உறவுகள்ல விரிசல் இருக்குதோ, குடும்பங்கள்ல பிளவுகள் இருக்குதோ, ஒற்றுமையாகணும். 15 நோம்ப புடிச்சிட்டோம், உள்ளம் கொஞ்சம் சாஃப்டா இருக்குது, இன்னும் குரோதங்கள் விரோதங்களோட இல்லாம ஒற்றுமையாகிடணும். பொதுவாகவும் எல்லோருடையும் ஒற்றுமையாக வாழணும். பெரிய கூலி அது. மன்னிக்கிறது, மறக்கிறது, இது தக்வாவுடைய அடையாளங்கள். யாரு மன்னிச்சு மறந்து ஒத்துமையா வாழ்வாங்களோ அவங்களுக்கு கூலி எப்படி இருக்குது நிர்ணயிக்கலாம். அந்த கூலி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி கொடுப்பான்ன்றது. எனவே குடும்பங்களோடு, அயலவர்களோடு, ஊர் மக்களோடு ஒற்றுமையாக வாழணும்.
யாருடையும் எந்த கோபமும் இல்லை. மன்னிக்கிறது மறக்கிறது ஈமானுடைய தக்வாவுடைய அடையாளம். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு விளங்குது 2 பேர் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்களுக்கு இடையில, ஊர்ல பிசினஸ் செய்யக்கூடிய இடையில பிரச்சனை உள்ளவர்கள் ஒத்துமைப்படுத்தி வச்சிடணும். அதுக்கும் பெரிய கூலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பு பிடிக்கிறத விட, சதக்கா கொடுக்கிறத விட, தொழுகிறத விட பெரிய கூலி தரக்கூடிய அலா உனப்பியுக்கும் பெரிய கூலி தரக்கூடிய அமல் அறிவிச்சு தரட்டுமா என்று சஹாபாக்கிட்ட கேட்டாங்க. சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ். ஓ, நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இஸ்லாஹு ذاتில் பைன், பிரச்சனைப்பட்டவர்களுக்கு இடையில ஒத்துமைப்படுத்துறது நோம்பு பிடிக்கிறத விட, சதக்கா கொடுக்கிறத விட, இன்னொரு நன்மையான காரியங்களை செய்யறதை விட மிகப்பெரிய கூலியை விட்டு தருகிறது. ஒத்துமைப்படுத்துறது. அதுக்காக பொய்யும் பேசணும். அதே நேரம் 2 பேர் பிரச்சனைப்பட்டுட்டா அவங்களுக்கு இடையில கோல் சொல்லி, இன்னும் பிரச்சனைகளான விஷயங்களை சொல்லி பகைய கூட்டி அதை மிக தூரமாக ஆக்கி, அவர்களுக்கு இடையில உள்ள உறவை மிக தூரமாக ஆக்கி விட்டுறது, இது மிகப்பெரிய பாவம். இது போய் சொல்லி சொல்லி சொல்லி, உள்ளதையும் சொல்லி இல்லாதையும் சொல்லி, குடும்பங்களுக்கு இடையில, உறவுகளுக்கு இடையில, நல்ல நண்பர்களுக்கு இடையில, நல்ல வியாபாரி இடையில பிரச்சனையை உண்டாக்குறாக்கள். குர்ஆன் சொல்லுது, ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் பினமீம் மன்னாஇல் லில் கைர். இந்த ஆட்கள் இருக்கிறாங்களே, இவங்க நலவு நடக்கிறதுக்கு தடையான ஆட்கள். இவங்களுக்கு வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, இவர்களுக்கு மோசமான நரகம் தான் இருக்குது குர்ஆன் சொல்லுது. எனவே சகோதரர்களே, இது ரமலானுடைய மாதம், நடுப்பகுதியில் இருக்கிறோம். ஒவ்வொன்றாக நாங்க கேள்வி கேட்டு எங்களோட தக்வாவை, இறையச்சத்தை சரிபடுத்தி நாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சு, கடைசி 10 வரை இருக்குது, அதுல லைலத்துல் கத்ர் இருக்குது. அந்த லைலத்துல் கத்ர் எங்களுக்கு சரியாக கிடைக்கணும். அதற்காக நாம் எங்களுக்குள்ள உள்ளவைகளை சரி செய்து கொண்டு அந்த லைலத்துல் கத்ரை உண்மையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்லவர்களாக, பாக்கியசாலிகளாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா மூமின்கள் முஸ்லிம்களை மன்னிப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நோற்றிருக்கக்கூடிய நோம்புகளை கொண்டு எங்களோட தக்வா உண்டாக்கிறியா அல்லாஹ், உண்ட பயத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட நோம்புகளால வெறுமனே பசித்திருந்த தாகித்திருந்த கூட்டத்தில் மட்டும் சேர்த்துடாதே அல்லாஹ். நோம்பினால நிறைய பாக்கியங்கள் அடைஞ்ச நல்ல கூட்டத்தில் சேர்த்துக்கையா அல்லாஹ். உறவுகளுக்கு இடையில ஒற்றுமை உண்டாக்கிறியா அல்லாஹ். உனக்காக தான தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். உனக்காக வாழ வச்சிரியா அல்லாஹ். நாட்டு நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். பொருளாதார பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். இறுதி முடிவு நல்லதாக்கி தந்திரியா அல்லாஹ். நல்ல மௌத்த தந்திரியா அல்லாஹ். கெட்டவர்களாக மௌத்த